பிரிடேட்டர்ஸ் பேட்லேண்ட்ஸ் படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, பிரிடேட்டர் கிளான்ஸ்லேயே வீக்கா இருக்க நம்ம தலைவனை பேட்லேண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்க பவர்ஃபுல் ஏபெக்ஸ் கிரேச்சரை சாகடிச்சு கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா சொல்லப்போனா இது ஒரு சூசைட் மிஷினே சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் அந்த பீஸ்ட்டை யாருமே கொண்டதில்ல. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை யாரு சாகடிச்சு கொண்டு வராங்களோ அவங்க தான் அவங்களோட கிளான்ல அடுத்த ஆல்பாவா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ பிரிடேட்டர் கிளான்ஸ்லேயே வீக்கா இருக்க நம்ம தலைவன் அந்த மிருகத்தை கொண்டு ஆல்பாவா மாறினானா இல்லையா அப்படின்றதான் கதை. இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டே விஷுவல்ஸ் தான். பேட்லேண்ட்ஸ்ன்ற உலகத்தையும் சரி, அதுல வாழ்ற கிரியேச்சர்ஸும் சரி, ரொம்பவே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஆக்ஷன் விஷுவல்ஸ் வைஸ் பயங்கரமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் சில இடத்துல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும், இதுக்கு முன்னாடி வந்த படம் மாதிரி இல்லாம பிரெடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எமோஷனல் வைஸும் சில ஃபன் எலமெண்ட்ஸ் வைஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சைஃபை கேட்டகரியில விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்டோட அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல் கைஸ். See you all in the next video. Bye.